நான் உங்க நாகராஜ். திருச்செந்தூர் முருகன் கோயில் கருவறைக்குள்ள கடல் நீர் உட்புகும் அளவுக்கு ஒரு இயற்கை சீற்றம் நடக்கவிருக்கு. ஜீவ சமாதியான ஒரு சித்தர் தன்னோட சீடரின் உடலுக்குள்ள வந்து நடக்கவிருக்கிற இயற்கை சீற்றங்களை பத்தி எச்சரிக்கை வெளியிட்டிருப்பதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த அதிர்ச்சிகரமான தகவலை தெரிஞ்சுக்கத்தான் நான் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திருச்செந்தூர் முருகன் கோயில் கருவறைக்குள் கடல் நீர் உட்புகும். ஒரு அழிவு இதாகக்கூடியதை நம்ம வந்து உணர்வோம். ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரவு 12 மணிக்கு மேலே. ஜீவசமாதியான சித்தர் தன் சீடரின் உடலுக்குள் இறங்கி வெளியிடும் பகீர் தகவல். தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிற இயற்கை சீற்றத்தை பத்தின அதிர்ச்சிகரமான ரகசியங்களை கழுகுமலை பகுதியில ஜீவசமாதி ஆகியிருக்கும் ஒரு சித்தர் தன் சீடர் மூலமா நம்மோட 3வது கண் நிகழ்ச்சிக்கு வெளிப்படுத்த போறதா அறிவிச்சிருக்காரு. அப்படி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கேட்கத்தான் நான் இப்போ கழுகுமலைக்கு போயிட்டு இருக்கேன். பல மணி நேர டிராவலுக்கு பிறகு கழுகுமலைக்கு வந்து சேர்ந்துட்டேன். எங்களை கழுகுமலைக்கு வர சொன்னவரு இவர்தான். இவரோட பேரு குருசாமி. இவர் இந்த கழுகுமலையில ஜீவசமாதி ஆகியிருக்கும் மிளகாய் பரதேசி சாமியோட சீடர். இவர் மூலமா தான் ஜீவசமாதி ஆகியிருக்கிற அந்த சித்தர் நடக்கவிருக்கிற இயற்கை சீற்றங்களை பத்தி எல்லாம் அறிவிக்க போறாரு. நான் குருசாமி கிட்ட என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு பேச தொடங்கினேன். நடக்கவிருக்கும் இயற்கை பேரிடர் பத்தி குருசாமி கிட்ட கேட்க துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே நம்மோட 3வது கண் ரீசன்ட் எபிசோட்ல சிவன் மலையில தண்ணி வச்சு பூஜை செய்யறத பத்தி சொல்லி இருந்தோம். அதனால திரும்பவும் சுனாமி வரலாம்னு எல்லாரும் கலவரப்படுத்தி இருந்தாங்க. ஆனா சிவன் மலையில இப்ப தண்ணியை எடுத்துட்டு ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ள துளசி செடியை வச்சு பூஜை செய்ய உத்தரவு வந்திருக்கு. அப்பாடா, சுனாமி ஆபத்து நீங்கிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வேலையில தான் இப்போ இப்படி ஒரு பகீர் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. கலவரத்தோட இவர் சொல்ல போற தகவலுக்காக நான் காத்திருந்தேன். நான் பதட்டத்தோட இருந்தாலும் குருசாமி முதல்ல என்னை கழுகுமலைக்கு அழைச்சிட்டு போனாரு. இதுதான் கழுகுமலை. பார்க்கறதுக்கு சின்ன மலையா தெரிஞ்சாலும் சுத்து வட்டார பகுதிகளில் இந்த மலைக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. மலை மேல ஏறணும். இந்த மலையில கிடைக்கிற சுத்தமான காற்று ரொம்பவே ரசிச்சு சுவாசிக்க தோணுது. நாங்க கழுகுமலைக்கு மேல ஏறும்போது வழியில குடைவரை கோயில் ஒண்ணு இருந்தது. ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட இந்த கோயில் சிற்பக்கலைகளோட அற்புதம்னு சொல்லலாம். கோயிலுக்குள்ள போனதும் குருசாமி பிள்ளையார் சிலைக்கு பூஜை செய்ய தொடங்கிட்டாரு. குடைவரை கோயில்ல இருந்து அடுத்ததா மலை மேல ஏறணும். வெயில் இங்க கொஞ்சம் பரவாயில்லை. மிளகாய் பரதேசி சித்தர் தியானம் செய்த இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு போனாரு குருசாமி. இந்த குகைக்குள்ள இவ்வளவு வவ்வால்கள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாறையில ஒட்டிக்கிட்டு இருந்த வவ்வால்களோட சத்தம் குகைக்குள்ள போறதுக்கே தயக்கத்தை ஏற்படுத்துது. இந்த குகைக்குள்ளதான் மிளகாய் பரதேசி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப காலமா இந்த குகைக்குள்ள தவம் பண்ணியிருக்காரு. இந்த குகைக்குள்ள தவம் பண்ணதுக்கான ஒரு ஆதாரமா உள்ள ஒரு லிங்கம் இருக்கு. இப்ப இந்த குகைக்குள்ள போய் அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அந்த இடத்துல தியானம் பண்ண போறேன். எக்கச்சக்கமான வவ்வால்கள் என்னை சுத்தி இருக்கு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் உள்ள போய் அந்த லிங்கத்தை பார்த்து அந்த இடத்துல தியானம் பண்ணணும்ன்ற ஒரு உறுதியோட இப்ப நான் உள்ள போக போறேன். முட்டி போட்டபடி குகைக்குள்ள போய் பார்த்தா அங்க சின்னதா ஒரு லிங்கமும் நந்தி சிலையும் இருந்தது. இந்த சிலைகளை தான் மிளகாய் பரதேசி சித்தர் வச்சு வழிபட்டிருக்காரு. அநேகமா இங்க வச்சுதான் அடுத்த தமிழகத்துக்கு வர இருக்கிற ஆபத்துகளை பத்தி எனக்கு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் அதை எதையும் சொல்லாம அங்க உள்ள ஒரு இலைய எண்ணெயில நினைச்சு அகல் விளக்குல பத்த வைக்க போறதா சொன்னாரு. இது எதுக்காக இந்த இலையை நம்ம போடணும்? இது வந்து வீட்டில் போட்டோம் அப்படின்னா துஷ்ட சக்திகள் இருந்தால் அந்த இடத்துல இருக்காது. துஷ்ட சக்தி வெளியே போயிடும்.
ரெண்டாந்திரம் அந்த இடம் ஒரு இடத்துல இது போட்டு எரியல அப்படின்னா அந்த இடத்துல துஷ்ட சக்தி இருக்கும் இருக்குன்னு அர்த்தம். பழங்காலத்துல சித்தர்கள் வெளிச்சத்துக்காக இந்த இலையத்தான் பயன்படுத்தினதா சொல்றாரு குருசாமி. அந்த இலை ஒரு மெழுகுவர்த்தி போல எரிய ஆரம்பிச்சது. சித்தர்கள் எப்பவுமே நல்லதொரு வைப்ரேஷன் இருக்கிற இந்த மாதிரியான குகைகளை தேர்வு செஞ்சுதான் தவத்துல இருப்பாங்க. அதனால மிளகாய் பரதேசி சித்தர் தேர்வு செஞ்ச இந்த குகையை பார்த்ததுமே எனக்கும் தியானம் செய்ய தோணுச்சு. நான் தியானத்துல உட்கார்ந்தேன். குருசாமியும் தியானத்துல உட்கார்ந்தாரு. அப்பதான் எனக்கு ஒரு திகிலான காட்சி தியானத்துல வந்து போச்சு. நான் திரும்பவும் தியானத்துல மனச ஒருமுகப்படுத்தினேன். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அதே காட்சி எனக்கு திரும்பவும் வந்ததால என்னால தொடர்ந்து தியானத்துல இருக்க முடியல. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் பரவ ஆரம்பிச்சது. ஆக்சுவலா நான் தியானத்துல இருந்தப்போ என்ன நடந்ததுன்னா, ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு என்னை சுத்தி வர மாதிரி காட்சி வந்து போச்சு. அதனால தான் நான் திடுக்கிட்டு முழிச்சு பார்த்தேன். அப்புறமா ஏதோ மனப்பிரம்மன்னு நினைச்சுக்கிட்டு நான் திரும்பவும் தியானத்துல உட்கார்ந்தேன். திரும்பவும் எனக்கு பாம்பு சுத்தி வர மாதிரி காட்சி வந்தது. என்னால அதுக்கு மேல அங்க தியானத்துல உட்கார முடியல. எனக்கு வந்த இந்த காட்சியை பத்தி குருசாமி கிட்ட கேட்டேன். இப்போ நான் இங்கே தியானம் பண்ணும்போது ஒரு சர்ப்பம் சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சது. இங்க உண்மையிலேயே 14 அடி பாம்பு ஒண்ணு இருக்கிறதா சொல்லிட்டு சிரிச்சாரு. அது மட்டும் இல்லைங்க, உண்மைய சொன்னா வந்திருக்க மாட்டேன்னு என்ன கிண்டல் வேற செய்யறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 அடி நல்லா இருக்கு. அப்பா, இது உள்ள இருக்கு, இது உள்ள இருக்கு, அது உள்ள ஒரு இது விடாகும், இங்கேயும் வெளியிலையும் போய் வரும். ஓ, பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் உள்ள வரையில நிறைய தடவை நான் இருக்கையிலே வெளியே போயிருக்குது. போயிருக்கல என்னோட நண்பர் ஒருத்தர் தேடி வந்திருந்தாரு. அப்போ அவர் என்ன பார்க்க வர்றாரு. பார்க்க வரையில இங்கேருந்து வெளியே போயிருக்கு, அவங்க ஓடிட்டாங்க. ஓ அப்பா, இப்போ நம்ம இருக்க நம்மள எதுவும் திட்டாது இல்லை? இல்லை, அதான் வெளியே போய் சொல்கிறேன், இங்கே இருந்தால் பயந்துருவாங்க அப்படிங்கிறது தான். அது உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிச்சிருச்சு. சவகாசம் எல்லாம் வர வர கொலநாசம் ஆகுது. பாம்பு இருக்கும்னு சொன்ன பின்னால இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இந்த நாகராஜ் தங்க மாட்டான். மிளகாய் சித்தர் தியானத்துல அமர்ந்த இந்த இடத்துல நான் எதிர்பார்த்து வந்த உண்மையை வெளிப்படுத்துவார்னு நினைச்சேன். ஆனா தமிழகத்துக்கு வர போற அடுத்த ஆபத்தை பத்தின எந்த தகவலையும் இதுவரைக்கும் என்கிட்ட அவர் பகிர்ந்துக்கல. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கும் தெரியல. அடுத்ததா மிளகாய் சித்தர் தியானம் செய்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டோம். இந்த 2 நாள்ல உன் மனைவிட்ட இருந்து ஃபோன் வரும். உன் கூட சேர்ந்து நான் வாழ்றேன்னு அவளே சொல்லுவா. எப்படி வெட்டு குத்து அளவுக்கு போயிருச்சு. டைவர்ஸே இனிமே வேணாம், எனக்கு நீ வேணான்னு அவன் வீட்டம்மா சொல்லிட்டு அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு போயிட்டாங்க. ஃபோன் போடுது, வாங்க நீ வந்து கூட்டிட்டு போங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் கழுகுமலைக்கு வந்திருக்கேன். திருச்செந்தூர் முருகன் கோயில் கருவறைக்குள்ள கடல் நீர் உட்புகும்னு தன் சீடரோட உடம்புக்குள்ள இறங்கி அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு மிளகாய் பரதேசி சித்தர். அந்த தகவலை கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். கழுகுமலையில நான் நடந்துகிட்டு இருந்தப்போ சமணர்கள் இங்க வந்து தங்கிட்டு போனதற்கான அடையாளங்களை பார்க்க முடிஞ்சது. சமணர்கள் எங்க தங்கினாலும் அவங்க வந்து போனதற்கான அடையாளங்களை ஏற்படுத்திட்டு போயிடுறாங்க. சமணர்கள் பல வருஷம் இங்க தங்கி இருந்திருக்காங்க. அதனால தான் இவ்வளவு சிற்பங்களை இங்க செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. உச்சி வெயில்ல இனி இந்த மலையில பார்க்க எதுவும் இல்லை. ஆனா காலையில இருந்து என் கூட டிராவல் பண்ற குருசாமி கிட்ட கேட்கறதுக்கு நிறையவே கொஸ்டின்ஸ் இருக்கு. குருசாமி என்ன அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு. குருசாமி படிச்சது 5ஆம் வகுப்பு தான். ஆனா இங்க இருக்கிற மக்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவரை தேடித்தான் வராங்க. இப்ப கூட அவரை பார்க்க சிலர் வந்திருக்காங்க. நானும் சென்னையில இருந்து அவரை பார்க்க வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். ஏற்கனவே பெரிய அழிவை ஏற்படுத்திட்டு போன சுனாமி
கடலூர் வெள்ளம், சென்னை மழைன்னு தொடர்ந்து இயற்கையால சின்ன பின்னமாகி போன தமிழ்நாட்டுல அடுத்து ஒரு ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு குருசாமி போன்ல சொன்ன ஒரு தகவல் தான் என்ன பதறி அடிச்சுக்கிட்டு இந்த கழுகு மலைக்கு வர வச்சிருக்கு. அதை பத்தி கேட்கலாம்னு பார்த்தா இது வரைக்கும் வாய்ப்பே அமையல. இப்ப கேட்கலாம்னு பார்த்தா அவரை பார்க்க சிலர் வந்திருக்காங்க. சரி, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் சொன்ன தகவல் ஒன்றும் சாதாரணமான தகவல் இல்லையே. இவங்க சுதா 4 வருஷமா கழுகு மலைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. தன்னோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு குருசாமியை சந்திக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. குருசாமி இப்ப தொடர்ந்து ஏப்பம் விட்டபடியே இருந்தாரு. இப்படி செஞ்சா இவருக்குள்ள சித்தரோட சக்தி என்ட்ராயிட்டதா இங்க இருக்கிறவங்க அர்த்தம் சொல்றாங்க. 3 பரம்பரையா சுதா குடும்பத்தை ஒரு சாபம் துரத்துறதாகவும், அந்த சாபம் தீரணும்னா சுதா வணங்குற தெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் செய்யணும்னு ப்ரெடிக்ஷன் கொடுத்தாரு குருசாமி. 3 தலைமுறையா வந்து ஒரு சாபம் துரத்திக்கிட்டே இருக்கு. சரியா? இந்த சாபம் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு இன்னும் 18 மாதம் அவங்க கரெக்டாக எழுதி வச்சுக்கோ. அதுக்கு என்ன செய்யணும்னா, இனிமே வேணாம், எனக்கு நீ வேணான்னு அவன் வீட்டம்மா சொல்லிட்டு அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுவா ஃபோன் பண்ணி 2 நாள் சொல்லி மறுநாள் நாங்கள் வேலைக்கிழமை சாயங்காலம் இருக்கோம், வெள்ளிக்கிழமை சாயங்காலம், சனிக்கிழமை சாயங்காலம் ஃபோன் போடுது, வாங்க நீ வந்து கூட்டிட்டு போங்க. அவர் சொன்ன மாதிரின்னா உன் வீட்டம்மா ஃபோன் பண்ணுவா, உன் வீட்டம்மா சொந்தக்காரங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க, உன் வீட்டம்மா சொல்லுவா அந்நேரம் போய் கூட்டு வந்துரு, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட்டு வந்துரு, அதுக்கு பிறகு அவங்களா சமாதானம் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டாப்ல. அதே மாதிரி ஃபோன் போடவும் போய் கூட்டு வந்துட்டான். இப்போ ஒண்ணுக்குள்ள சமந்தார்கள கட்டிப்பிடிச்சு சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப எல்லாரும் இவரை ஒரு சாமியாரா பாக்குறாங்க. ஆனா குருசாமி டெய்லர் தொழில் செய்துகிட்டு வராரு. 2010 எல்லாரையும் போல இந்த ஜீவ சமாதிக்கு சாதாரணமா சாமி கும்பிட வந்தவருக்கு மிளகாய் பரதேசி சித்தரோட தரிசனம் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து இவர் மூலமா வெளிப்பட தொடங்கி இருக்காரு மிளகாய் பரதேசி சித்தர். தன் மூலமா சித்தர் வெளிப்படுறதுக்கான ஒரு காரணத்தையும் மிளகாய் பரதேசி சித்தர் சொன்னதா சொல்றாரு குருசாமி. அது ஒரு முன்ஜென்ம கதை. போன ஜென்மத்துல குருசாமி ஒரு பழமையான கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காரு. அப்ப அங்க ஒரு சிறுவன் அழுதுகிட்டு நின்னுகிட்டு இருந்திருக்காரு. அழுதுட்டு இருந்த சிறுவனே பின்னால தன்னோட உருவத்தை மாத்தி ஒரு சித்தரா இவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு. அந்த பூர்வ ஜென்ம தொடர்பு தான் இப்ப மிளகாய் பரதேசி சித்தர் தன் மூலமா வெளிப்படுறதுக்கான காரணமா சொல்றாரு குருசாமி. ஐயா வந்து ஒரு சின்ன பையனா இருக்கிறாங்க காட்டுறாங்க. ஐயா வந்து எனக்கு வந்து அப்போ வந்து நான் வந்து தரிசனம் பண்ண வந்து பழமையான கோவில். அது வந்து அந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு ஒரு பையன் அழுதுகிட்டே வர்றான். வந்தவொடனே என்னப்பா அழுகுறே, நீ யார் அப்படிங்க. எனக்கு ஒருத்தரும் கிடையாது அப்படின்றான். அந்த அன்றைக்கி யாரும் கிடையாதுன்னா நாங்கள் வந்து தரிசனம் இதுக்கு போகிறோம், யாத்திரை போகிறோம், எங்கள் கூட வாரையா அப்படின்னா வாரேன் அப்படின்னா ஒன்று யாரும் தேடுவாங்களா, என்ன தேட மாட்டாங்க அப்படின்னா.
அப்போ வா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வரையில் எனக்கு வந்து ஒரு கால் வந்து முழுசாக இருக்குது, இன்னொரு கால் வந்து அரை கால் தான் எனக்கு இருக்குது. அப்போ என் கூட வந்தவங்கள தோளில் கையை போட்டு அந்த பையனையும் கூப்பிட்டு வரோம். கூப்பிட்டு வந்தோடனே இந்த ஊர் எல்லையை வந்து அடைஞ்சோம். எல்லையை அடைஞ்சோடனே ஐயா வந்து நான் உடனே பார்த்தேன், யார் நீ அப்படின்னு நான் மறுபடியும் நான் தான் கூப்பிட்டு வந்தேன். நானே கேட்குறேன், டக்குன்னு தோற்றம் மாறிடுச்சு. ஏதோ நீ சித்து விளையாட்டு பண்ணுறியே அப்படிங்களுக்கு அவர் சொல்கிறாரு, கேள்வி நீயே கேட்டு பதிலே நீயே சொல்லிட்டியே அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. நான் சரியா தெரியாமல் நான் இது பண்ணிட்டேன், உங்களை பற்றி நான் சின்ன பையன் நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே தான் நான் இருக்க போகிறேன், இந்த எல்லையில் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரியா அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாரு, இப்போ வந்து என்னை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்கேன். அப்போ சொல்கிறாரு, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரிவில் ஒவ்வொரு ஆசை பாசங்கள் இருக்குது, உன்னோட ஆசை பாசங்கள் இதுக்கு முன்னாடி இதில் முடிஞ்சு போச்சு, இப்போ வந்து நீ வந்து எனக்கு வந்து ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. வந்துருச்சு அப்படின்னா யாரை என்ன பண்ண வைக்கிறது? கப்பு என்னை சோதிக்க நீ தெரியுமா உனக்கு? சோதிக்கலாம் இல்லை, கேட்கலாம், கேள்விதான் கேட்கலாம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் கழுகுமலையில இருக்கேன். இங்க ஜீவசமாதி ஆகியிருக்கிற மிளகாய் பரதேசி சித்தர் திருச்செந்தூர் முருகன் கோயில் கருவறைக்குள்ள கடல் நீர் புகும்னு ஒரு எச்சரிக்கைய தன்னோட சீடர் உடலுக்குள் இறங்கி வெளியேற்றிருக்காரு. அதை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். மிளகாய் பரதேசி சித்தர் காட்சி கொடுத்த பின்னால தொழில கவனம் செலுத்த முடியாம இருந்திருக்காரு குருசாமி. கழுகுமலையே கதின்னு வாழ்ந்திருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவரோட கனவுல ஒரு ஒளி ஒண்ணு இவருக்குள்ள இறங்கி இருக்கு. அதுல இருந்து எல்லாரையும் தான் கெட்ட வார்த்தையால திட்ட தொடங்கிட்டதா ஒரு அதிர்ச்சி தகவலை சொன்னாரு குருசாமி. அந்த ஒளியானது நேரம் அப்படியே வந்து என் நெத்திக்குள்ள பூந்துச்சு. பூந்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாயிட்டேன். இது நடவடிக்கை எல்லாமே மாறிட்டு என்னென்னா ஒரே வசவு, வீட்டில் விட்டம்மா வசவு, பிள்ளைங்கள வசவு. ஆனால் வஞ்சி முடிச்சுட்டு மறுபடியும் எந்திரிச்சு என்னால் வெளியில் போக முடியல. அப்போ வந்து ஒரு வாரம் வீட்டுக்குள்ளேயே கிடந்தேன். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, மலம் கழிக்கிறது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஐயா இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு முறை போகர் சிலை இவருக்கு காட்சியா வந்திருக்கு. உடனே பழனிக்கு போயிருக்காரு குருசாமி. பழனிக்கு போயிட்டு வந்த பின்னால குருசாமி கெட்ட வார்த்தைகளை பேசுறதும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல மாறினதாகவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் இவர் போகரை பத்தி பேசுறாரே அப்படின்னா போகர் செய்த இன்னொரு நவபாஷான சிலைய பத்தி கேட்கலாம்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் திடீர்னு கத்த நான் மிரண்டு போயிட்டேன். அதாவது இந்த அமாவாசை பௌர்ணமி அடுத்து வாரத்தில் ஒரு நாள் எப்போ வரும்னு தெரியாது. அப்போ வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான பேச்சுக்கள் எனக்கு வந்துடும். வந்துருச்சு அப்படின்னா யாரை என்ன பண்ண வைக்கிறது? கப்பு என்னை சோதிக்க நீ தெரியுமா உனக்கு? சோதிக்கலாம் இல்லை, கேட்கலாம், கேள்விதான் கேட்கலாம். குருசாமிக்கு ஏப்பம் வர தொடங்குச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாந்தமான அவர்கிட்ட நான் போகரை பத்தி கேட்க வேண்டாம்னு முடிவு செஞ்சுட்டேன். அடுத்து நான் கேட்காமலேயே நான் எதிர்பார்த்து வந்த டாபிக்கை பத்தி பேச தொடங்கினார் குருசாமி. சமீப காலமா இயற்கை பேரழிவு பத்தின பேச்சுக்கள் அதிகரிச்சிருப்பதை கேட்க முடியுது. அதுக்கு காரணம் சமீபத்துல நடந்த சென்னை வெள்ளம். தமிழ்நாட்டை உலுக்கி எடுத்த அந்த சம்பவம் இன்னமும் மீடியாக்கள்ல பேச்சு பொருளா இருந்துகிட்டு வரத மறுத்துட முடியாது. குருசாமிக்கு 2010 இருந்து ஒரு கனவு துரத்திக்கிட்டே இருந்திருக்கு. அந்த கனவுல இவர் திருச்செந்தூர் கடல்ல குளிக்க போறத போல பார்த்திருக்காரு. அந்த சமயத்துல கடல் தண்ணி இல்லாம இருந்து திடீர்னு தண்ணி உள்ள வந்தது போல அந்த கனவு இருந்திருக்கு. எனக்கு ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்னக்கூட்டி 2010 முன்னக்கூட்டி இருந்தே எனக்கு ஒரு சில இதுகள் உண்டு. கனவுல வந்து காட்டிக்கிட்டே இருந்தது. தண்ணி வந்து எப்போ பார்த்தாலும் விரட்டும். குளிக்க போயிருப்பேன், கடலில் தண்ணி இருக்காது. என்ன தண்ணியை காணும், திருச்செந்தூர் தானே வந்து எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா தண்ணி உள்ளே இருக்கும். வரும், அங்கேருந்து அடித்து பிறகி பதறி அடித்து ஓடுவேன். அந்த கனவை உறுதிப்படுத்தும் விதமா சில நிகழ்வுகளும் இப்ப இவரோட வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிருக்கு.
சில மாசங்களுக்கு முன்னால இவரோட மகள் திருச்செந்தூருக்கு போகணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா இவர் அழைச்சிட்டு போக மறுத்திருக்காரு. இவர் போகாம தவிர்த்த அந்த நாள்ல திருச்செந்தூர் கடல் 2 கிலோமீட்டர் உள்வாங்கினதா அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கு. வீட்டில் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கையில் பொண்ணு சொல்லுது, திருச்செந்தூர் கூட்டு போங்கப்பா, வேண்டாம் அப்படின்னு கிண்டலாம். வேணாம், அதெல்லாம் வேணாம், சுனாமி வந்துட போகுது அப்படின்னு. ஆமாம் சொல்லிட்டியே, கூட்டு போக கழிச்சு போய் அப்படின்னு. ஆனால் மறுநாளே நடந்தது. திருச்செந்தூரில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு தண்ணி உள்ளே போயிடுச்சு. இப்போ நடந்தது 2-3 கிலோமீட்டர் தண்ணி உள்ளே போயிடுச்சு. அதனால வரும் 2022க்குள்ள திருச்செந்தூர்ல கடல் சீற்றம் ஏற்படும்னு உறுதியா சொல்றாரு குருசாமி. அது மட்டும் இல்லாம அந்த கடல் சீற்றம் திருச்செந்தூர் முருகன் கருவறை வரைக்கும் வரும்னு எந்த தயக்கமும் இல்லாம இவர் சொல்றது நம்பவே முடியாத ஒரு அதிர்ச்சி தகவலா இருக்கு. திருச்செந்தூர் மட்டும் தாக்கப்படலை இதுக்கு முன்னோட்டி வந்ததில்லை. ஆனால் ஏன் அப்படின்னு கேட்கவே இப்போ எனக்கு கூட சில நேரங்களில் திருச்செந்தூரை தான் காட்டும். திருச்செந்தூர் உள்ள வரைக்கும் தண்ணி வரதுக்கு 2022க்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும். நடக்கவிருக்கும் அந்த இயற்கை சீற்றத்துக்கு நேரமெல்லாம் குறிப்பிட்டு சொல்றாரு குருசாமி. நைட்டு 12 மணில இருந்து அதிகாலை 3:15க்குள்ள இந்த கடல் சீற்றம் நடக்கும்னு அடிச்சு சொல்றதுதான் கொஞ்சம் மனசுக்குள்ள திகிலடிக்க செய்யுது. ஒரு அழிவு இதாகக்கூடியதை நம்ம உணர்வோம். ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரவு 12 மணிக்கு மேலே 3:30 மணிக்குள்ள இவங்க பூரா சேர்ந்து இது பண்ணுறாங்க, சித்தர்கள் பூரா. அதே போல நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில பலரும் சொல்லியபடியே வெகு விரைவில் சித்தர்கள் ஆட்சி வருங்கிறதையும் இவர் சொல்றாரு. அப்படி வரவிருக்கும் சித்தர்கள் ஆட்சி நடக்க போகும் இந்த இயற்கை சீற்றத்தை தடுக்க உதவும்னு ஒரு ஆறுதலான செய்தியை சொல்லியிருக்காரு குருசாமி. இப்போ ஒரு 5 வருஷமா தான் சித்தர்களை பற்றி சொல்லாத ஆளே கிடையாது, சித்தர்களை பற்றி பேசாத ஆளே கிடையாது. சித்தர்கள் தான் உலகத்தையே ஆள்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களே. நீ நடக்க போகிறதில்ல, சித்தர்களை தான் உலகத்தை ஆள போகிறாங்க. பெரிய பேரழிவு ஒன்று வரும். அந்த பேரழிவு வரும்போது சித்தர்கள் எல்லாரும் மனுஷன் பூரா போய் சரணாகதி அடையணும். அவங்கள சரணாகதி அடைஞ்சால் அவங்க போராடி இந்த அழிவை காப்பாற்றுறாங்க. 2022க்குள்ள திருச்செந்தூரை கடல் தாக்கும், கோயில் கருவறை வரை கடல் நீர் உட்புகும்னு இவர் சொல்ற தகவல் கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்தும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் பயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒளிபரப்பப்படல. இப்படிப்பட்ட செய்திகளை புறக்கணிக்காம பதிவு செய்யப்பட வேண்டியது அவசியம். அதன் மூலமா நமக்கு சில தீர்வுகள் கிடைக்கலாம். மனித குல நலனுக்காகவே பாடுபடும் சித்தர்கள் நிச்சயமா இதுக்கான தீர்வையும் நமக்கு தருவாங்க. சித்தர்களோட அருள் நம்ம பாதுகாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அங்கிருந்து திரும்பி வந்தேன். வேற ஒரு அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகராஜ். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். வேஷம் போட்டாலும் சாமி வந்து இறங்கும். வீடு வீடாக போய் வாக்கு சொல்லும் வினோதம். ஒரு வித்தியாசமான திருவிழாவின் நேரடி காட்சிகள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.